ஐபிஎல்லுடைய 2025 சீசன் கோப்பை வென்ற ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி தொடர்ச்சியாக இரண்டாவது முறையும் கோப்பையை வெல்ல தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில ஐபிஎல் 2026 சீசனுக்கான ஆர்சிபி அணியில பிளேயிங் லெவன்ல யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற குறித்த தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஓபனராக விராட் கோலி மற்றும் பிலிப் சால்ட் அவர்கள் ஆட இருக்காரா. மிக முக்கியமான ஒன்றாம் இடத்துல ஆடதான் ஆர்சிபி அணிக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த இடத்தை கொடுக்க ஆர்சிபி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களா. இதுல வெங்கடேஷ் ஐயர் முதல் சில போட்டிகள்ல அபாரமாக செயல்பட்டால் மட்டுமே இந்த இடத்தை தொடர முடியும். அடுத்து 4வது இடத்துல கேப்டன் ரஜத் பட்டிதர் இருப்பாரு. பிறகு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஜிதேஷ் சர்மாவும், பினிஷர் ரோல்ல டிம் டேவிட்டும் ரொமாரியோ ஷெப்பர்ட் அவர்களுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஆர்சிபியுடைய முதல் 7 பேட்டிங் இடங்கள் அதிரடியாக இருப்பதால இந்த முறை ஆர்சிபி அணி ரன் மழை பொழியும் அப்படின்னு கருதப்படுது. கடந்த சீசன்ல குருணல் பாண்டியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இந்த முறையுமே அவர் தான் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக செயல்பட இருக்காரு. முழு நேர பவுலர்களாக புவனேஷ்குமார், ஜோஷ் ஆசல்வுட், யாஷ் தயால் ஆகியோர் இருப்பாங்க. இதுல ஆசல்வுட் காயம் காரணமாக அவதிப்படுவதால அவர் முதல் சில போட்டிகள்ல பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி இடத்தை யாஷ் தயாலுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கருதப்படுது. யாஷ் தயாலுக்கு இடமில்ல அப்படின்னா மங்கேஷ் யாதவ் அவர்கள் சேர்க்க வாய்ப்பு இருக்கா. சோ இந்த 11 அணி தான் முதல் போட்டியில இருந்து ஆடவுள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.